ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த கிளாஸில் சோட்டி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டிச் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா கிளியராக பாருங்கள், தெளிவாக புரியும். நான் உங்களுக்கு போட்டும் காமிக்கிறேன், ரஃபாக ட்ரா பண்ணியும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லென்த்தாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு செயின் எடுத்துக்கோங்க. செயின் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு லென்த்தாக ஒரு செயின் எடுத்துக்கோங்க. உங்களை ஜூம் பண்ணி காட்டுறேன். லென்த்தாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அதை லாக் பண்ண ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துருங்க. இப்போ இது முடிச்சிடுறோமா? இப்போது லெஃப்ட் சைடு, லெஃப்டாக ரைட்டு, நீங்கள் அந்த சைடாக கொடுங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல கரெக்டாக ஷார்ட் செயின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லென்த்தாக ஒரு எடுக்கிற அந்த லூப்பை கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிச் இருக்கா இது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளிங்க கொடுத்துருங்க. லாக் பண்ணிவிடுங்க. இது லாக் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட்டு போட்டோம் இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, இப்போ ரைட் சைடு. இப்போ இங்கே ஒரு செயின் கொடுத்துட்டு கரெக்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துட்டு எடுக்கிற லூப்பை இந்த முன்னாடி இருக்க ஸ்டிச்சு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளனா போல் போட்டு லாக் பண்ணிவிடுங்க ஷார்ட் செயின் கொடுத்து. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே 2 வாட்டி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோமா, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு போட்டு ரிட்டன் இழுத்தது, இது தேர்டு. இந்த சைடு நம்ம ஒன்று போட்டுட்டோம், இந்த சைடும் ஒன்று போட்டுட்டோம். இப்போ 2வது வாட்டி போடலாம். 2 வாட்டி போட்டுக்கோங்க டபுள் சைடுமே. இப்போ இங்கே போட்டுட்டோமா, இப்போ இங்கேருந்து ஒரு லாக் செயின், ஷார்ட் லென்த்தாக ஒரு செயின், இங்கே ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லென்த்தை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த செயினை விட கொஞ்சம் தள்ளி இங்கே லாக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சைடு ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துட்டு இதை விட கொஞ்சம் தள்ளி லாக் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இந்த சைடுமே 2 போட்டுட்டோம். உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இங்கே 2 ஸ்டிச்சு, இங்கே 2 ஸ்டிச்சு, இது சென்டராக போட்டது. ஸோ நம்ம மொத்தமாகவே இந்த சைடு 2, இந்த சைடு 2 வாட்டி கொடுத்தாலே போதும். இப்போ அதை அப்படி கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து முடித்தோமா, இப்போ முடித்த இடத்த விட்டுட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே லாங்காக செயின் போட்டுட்டு அதை லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணிடலாம். செயின் கொடுத்துட்டு இங்கே கவர் பண்ணிவிடுங்க. செயின் லாங்காக செயின் கொடுத்துட்டு ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லென்த்தை இழுத்துக்கோங்க. லென்த்தை இழுத்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிச்சுக்கு அதுக்கப்புறம் தள்ளி போட்டுக்கோங்க ஒரு லாக் செயின். இப்போ இங்கே முடிச்சிட்டோமா, இப்போது லெஃப்ட் சைடு போயிட்டு இங்கே ஒரு லென்த்தாக ஒரு செயின் கொடுத்துட்டு ஷார்ட் செயின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இது கிராஸாக ஒரு செயின் கொடுத்துருங்க. இங்கே செயின் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் கொடுத்துருங்க. லென்த்தை எடுத்துக்கோங்க. நான் முன்னாடி போட்ட செயினை விட தள்ளி ஒரு செயின் கொடுத்து லாக் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே முடிச்சிடுறோமா, இப்போது லெஃப்ட் சைடு கொடுத்து இங்கே ஒரு ஷார்ட் செயின். கரெக்டாக அந்த கேப் எந்த அளவுக்கு நீங்கள் கேப் கொடுக்குறீங்களோ அதே சேம் கேப்பு தான் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் அதே மாதிரி போடணும். இங்கே சின்னதாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெருசாக கொடுத்திங்கன்னா நீட்டாகவே இருக்காது. இங்கே லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் ஒரு செயின் கொடுத்துட்டு அதை லாக் பண்ணி எடுக்கிற இந்த செயினை தள்ளி இந்த ஸ்டிச்சுக்கு தள்ளி கொஞ்சம் லாக் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே லாக் பண்ணிடுறோமா, லாக் பண்ணி முடிச்சுட்டு இது பக்கத்துலேயே ஒட்டினா போலவே ஒரு செயின் கொடுத்து லாக் செயின் கொடுத்துட்டு இப்போ ஆப்போசிட். ஸோ இந்த ஸ்டிச்சு பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸில் கூட போடலாம், நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச்சை விட கொஞ்சம் தள்ளி ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். ஸோ மறுபடியும் கொண்டு போய் கரெக்டாக அந்த கேப் மட்டும் பார்த்துக்கோங்க. ஷார்ட் செயின் கொடுத்துட்டு ஆப்போசிட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இழுங்க. இதை விட இங்கே ஒரு லென்த்தாக லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின்.
ஆப்போசிட் போயிட்டு இங்கே ஒரு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு கேப் இல்லாமல் கரெக்டாக இழுத்துக்கோங்க. லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், கிராஸாக ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சாக இவ்வளோ ஈஸியான்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச் ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் பார்க்கும்போது என்னமோ குழப்பமாக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பருக்கு யூடியூப் பார்க்குறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த கேப் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு ரஃபாக போட்டு காட்டுறேன். இந்த ஸ்டிச்சு இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டிச்சு எப்படின்றது இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இங்கே ஒரு லாக் செயின் போடுவீங்க. லாக் செயின் போட்டுட்டு லென்த்தாக ஒரு செயின் போட்டு இங்கே ஒன்று லாக் பண்ணுறீங்க. லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் லெஃப்ட்டு போயிட்டு இங்கே ஒரு செயின் போட்டுட்டு இங்கே லாக் செயின் கொடுத்துட்டு மறுபடியும் அதை இழுப்பீங்க. இழுத்துட்டு இதுக்கப்புறமா இங்கே ஒரு செயின் போட்டு இங்கே லாக் பண்ணுறோமா, இது முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு இங்கே ஒரு செயின், அதுக்கப்புறம் இங்கே ஷார்ட் செயின், அந்த செயின் அப்படியே இழுத்து இங்கே ஒரு லாங் செயின், இங்கே ஒரு ஷார்ட் செயின், மறுபடியும் செகண்டு, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இங்கே ஒரு ஷார்ட் செயின், இங்கே ஒரு லாங் செயின், அதை அப்படி கொண்டு வந்து இது பக்கத்தில், அதுக்கப்புறம் இங்கே செகண்டாக போடுவீங்க. எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஷார்ட் செயின், மறுபடியும் அதை கொண்டு வந்தீங்க ஒரு லாங் செயின், ஷார்ட் செயின். இப்போ அடுத்ததான் நீங்கள் போயிட்டு இதை ஃபுல்லாக இங்கே ஒரு லாங் செயின் போட்டுட்டு இங்கே ஷார்ட் செயின் போட்டு இதை கட் பண்ணிட்டுக்கலாம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செயின் கொடுத்து இங்கே செயின் கொடுத்து லாக் பண்ணிவிடுங்க. ஷார்ட் செயின் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து இதை விட கொஞ்சம் அது பக்கத்தில் தலனப்போல் போட்டுக்கோங்க. ஷார்ட் செயின்னு போட்டுட்டு மறுபடியும் இங்கே போகிறீங்களா, இங்கே ஒரு செயின் கொடுத்து இங்கே ஷார்ட் செயின் கொடுத்துருங்க. இது கிராஸாக இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு ஷார்ட் செயின், மறுபடியும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரும், இதை விட தள்ளி. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், இங்கே செயின் கொடுத்துட்டு இங்கே ஷார்ட் செயின். நீங்கள் ஸ்டிச்சு இப்படி தான் போடுவீங்களே, பார்க்கவே நீட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டு பாருங்கள். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷேப்பில் போட்டு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஷேப்பில் போடணுன்ற சொல்கிறேன். கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மெசேஜ் ஆர் எல்லாம் கால் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது முடிச்சுட்டு லாக் போட்டுருங்க. எந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த லைனில் நீங்கள் சோட்டி ஸ்டிச் போட்டுட்டு இந்த 3 ஷேப்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.